உங்களுக்கு ஆச்சசரோ. இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து தடபுடலான நான்வெஜ் விருந்து தான். ஸோ அதான் நீங்கள் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ நண்பனே, எனக்கு காதலனானால் அதுதான் சரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து நாட்டுக்கோழி தான், பியூர் நாட்டுக்கோழி. அதுல பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி கிரேவி தான் நம்ம பண்ண போறோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து வெந்துகிட்டு இருக்கு. சாப்பாடு வச்சுட்டேன். சாப்பாடு வந்து இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் குக்கர்ல தாளிச்சு விட்டுட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். குழம்புக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் எப்பவுமே வந்து வெங்காயம் எல்லாம் வணக்கி மிளகு செலவெல்லாம் ஆட்டின வைக்க மாட்டேன். பச்சை வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்குவேன், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்குவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் வச்சிருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கறிவேப்பிலை வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்று வச்சிருக்கேன். ஸோ இதை போட்டு நம்ம இன்னைக்கு வந்து நான்வெஜ் இருந்து சாப்பிட போகிறோம். அது கழுவிட்டு வந்துருங்க. இப்போ வந்து நம்ம வந்து கறி வந்து அத்தை கழுவிட்டு வர போயிருக்காங்க. கறி கழுவிட்டு வரட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய் ரெண்டு போதும், ஏன்னா வந்துட்டு காரமாக இருக்கும், தண்ணிக்கு சாப்பிட முடியாது. கறி வறுக்கிறோம்ல தண்ணி, அதுலேயும் சாப்பிட்டு பாருங்க. எப்படி தெரியுது? ஏன்னா மண்டை வெட்டாமே போட்டாங்களா? இல்லையே, ஆமாம்மா வெட்டி அப்படியே போட்டாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கறி ரெகுலராக இருக்கிற இடத்துல கிடையாது. இன்றைக்கி இந்த தடவை வந்து ஒரு நியூ பிளேஸ். ஆமாம், கிடைக்கல. ஸோ அங்கே நாட்டுக்கோழி இருக்குன்னு சொன்னாங்க, பியூர் நாட்டுக்கோழி. ஓகே, அங்கேயே போயிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து ரெகுலராக கிடைக்காது. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, வியாழக்கிழமை போடுறாங்கல்ல ஆமாம், சந்தை பார்த்துருக்கேன். அந்த வடிவத்து புக்கில் போட்டிருக்காங்க, பார்த்துருக்கேன். வியாழக்கிழமை சந்தை இருக்காமா? அது மொத்தம் 3 நாள் தான், வாரத்துக்கு 3 நாள் மட்டும் ஆட்டு வரும். மற்ற நாள் தான். அதே மாதிரி மீனும் அப்படிதான் ரெகுலராக இருக்காது. மீன் மோஸ்ட்லி ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், புதன்கிழமையும் கூட கிடைக்கிறது இல்லை. நம்ம ஏரியா பொறுத்தவரை அப்படி தான். சிக்கன் வேணா 7 நாள் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோங்களா, அதை போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக போட்டுக்கலாம். நாட்டுக்கோழியுமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கிடைக்கிறதே கஷ்டம். மோஸ்ட்லி கிடைக்கிறது கஷ்டம். கிடைக்கிற பக்கம் வாங்கிப்பாங்க, இல்லை அப்படின்னா அப்புறம் இருக்கிற கறி சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கு நான் வந்து எதையும் குறை சொல்லல. பட் அந்த மாதிரி விரும்பி சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஒரிஜினலாக அது ஒரிஜினல் மட்டும் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்காக வந்து நம்ம சொல்லாவணும்னா எப்படி இருந்தாலும் கிடைச்சிரும். பண்ணையிலாம் இருக்கும். பண்ணையெல்லாம் நம்ம ஏரியா சைடில் வந்து நிறையா காடு தோட்டங்கள் இருக்குது, அங்கேயே வளர்த்துறாங்க. அவங்ககிட்டையும் கூட போய் பிடிச்சிக்கலாம். பட் நம்ம என்னைக்கா ஒரு நாள் தானே எடுக்கிறோம், அதனால வந்து சரி கடையிலே எடுத்துக்கிறது. எனக்கே ஒரு நாள் இல்லை, எடுப்போம். நம்ம வீடியோ தான் போடுறதில்ல. ஆமாம், வீடியோ போடுறதில்ல. நிறைய பேர் அக்கா குக்கிங் விளாக் போடுங்கக்கா, குக்கிங் வீடியோ போடுங்கக்கா, நீங்கள் எப்படி நான்வெஜ் சமைப்பீங்க அந்த வீடியோ போடுங்கக்கா, அக்கா டெய்லி ரொட்டீன் போடுங்கக்கா, தம்பிகளுக்கு வந்து முதல்ல ஆரம்பத்தில் லஞ்ச் வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க, அந்த வீடியோ போடுங்கக்கா, ஏக்க அப்படியெல்லாம் போடுறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னீங்க. அக்கா டிப்ஸ் கொடுங்கக்கா அப்படின்னால நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒன்றுன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோஸ் எடுத்து போடுறேன் உங்களுக்காக. ஏன்னா ஒரே மாதிரி போட்டாலும் உங்களுக்கு ஒரு போர் அடிச்சுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். அதனால தான் வந்து பழைய மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி போட்டுட்ருக்கோம். ஆனால் எல்லாமே போடுவோம் நீங்கள் கேட்குறதுக்காக. நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அந்த மாதிரி டிப்ஸு, குக்கிங்கு, அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் விளாக், கோயில் விளாக் எல்லாமே A to Z எங்களுடைய சேனல் பொறுத்தளவுக்கு எப்பவுமே எப்படி கொடுக்க முடியுதோ அந்த மாதிரி வீடியோ கொடுக்குறேன். இப்போ வந்து வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா வந்து நாங்கள் ஃபோன் மாற்றிருக்கோம் இல்லையா, அதனால வீடியோவோட குவாலிட்டி நல்லா இருக்கா, முன்னே இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு அக்கா ட்ராவல் விளாக் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நாங்கள் வந்து என்ன அப்படின்னா வந்து அதிகமாக ட்ராவல் பண்ண மாட்டோம். அப்படியே ட்ராவல் பண்ணாலும் சில வீடியோஸ் நாங்கள் எடுத்து போடுவோம். வீடியோக்காகவே எங்களால் எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியறதில்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சைடில் வந்து இன்கம் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால நாங்கள் வந்து அதிகமாக எங்கேயும் ட்ராவல் பண்ணுறதில்லை. போகணும், அந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் போகணும். அப்போ அங்கே போகிறப்ப வீடியோ எடுப்போம், அவ்வளோதான். பட் வந்து இதுக்காகலாம் எங்களால் வந்து போக முடியாது. ஏதாவது வீட்டில் இருந்துட்டு ஏதாவது எங்களால் முடிஞ்ச விளாக் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். இஞ்சி பூண்டை போட்டேன்னா அடுத்தது வச்சுன்னா இந்த ஆனியன் அரைச்சி வச்சிருக்கு. இந்த ஆனியனோட தான் அரைச்சி வச்சு ஆனியனை ஊற்றிடுவேன். இந்த மாதிரி யார் செய்வீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. இந்த டேஸ்டே வந்து வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பச்சையா அரைச்சி வச்சு செஞ்சு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட்டை வந்து வேற லெவல்ல இருக்கும்.
ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கணும். அப்போ தான் இதோட பச்சை வாசம் போகும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கறி கொட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் வந்து கறி மசாலா பொடி, மஞ்சள் பொடி, என்னென்ன மசாலா இருக்கோ எல்லாத்தையும் போட்டு எனக்கு வந்து குழம்பு வைக்க போகிறோம். ஓகேவா? நம்ம இது கொஞ்சம் மசாலா பிரிஞ்சு வரட்டும், அப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் என்ன சொல்கிறேங்க, இந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ வந்து கறி வந்து நம்ம போடலாம். அத்தை கழுவிட்டு வந்துட்டாங்க. நான் கறி எப்போ வாங்கிட்டு இருந்தாலும் மஞ்சள் பொடி போட்டு, எப்பாடி பார்த்து கை சுட்டுச்சு, மஞ்சள் பொடி போட்டு தான் வந்து நான் கழுவேன் கறி. இப்போ இது வந்து இப்போ கொட்டி இருக்கோமா, நம்ம உடனே எதுவும் போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து மசாலாலாம் போடணும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகட்டும், சரிங்களா? அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டுக்கலாம். கை வேறு சுட்டு வச்சு தேய்ச்சிக்கோ. டக்குன்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக விழுகல, மொத்தமாக விழுந்தது இல்லை. அதனால சட்டுன்னு அந்த இது அடிச்சிருச்சு. இது என்னன்னா இப்போ ஒரு 2-3 விசில் வரட்டும், அப்புறம் எடுத்து நம்ம மண் சட்டியில் கொட்டிக்கலாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லேட் ஆகும், வேகிறதுக்கு லேட் ஆகுறதுனால நான் வந்து இதில் வச்சிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாரும் இதில் தான் செய்கிறாங்க, நான் அதை வச்சுருக்கேன். சாப்பாடு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துருச்சு. ஸோ வந்து சாப்பாடு வந்து எனக்கு வடிக்க தெரியாது, எங்கள் அத்தையை கூப்பிட்டு தான் வடிக்க சொல்லணும். அம்மா ஃபோன் பேசிட்டு இருக்குது, வர சொல்றேன். இது எப்படி இருக்கும் சாப்பாடு, கறி குழம்புலாம்? நானும் டிஃப்ரெண்டா செய்யறதுக்கு ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணுவேன். மாமா நீ உண்மை சொல்லு மாமா, நான் வெஜ் நல்லா செய்வேனா நான்வெஜ் நல்லா செய்வேனா? ரெண்டுமே நல்லா தான் செய்வேன். ஒன்னு சொல்லு. அதாவது ஒண்ணுல குறை இருந்தா கூட சொல்லலாம், எல்லாமே நல்லா தான் செய்வேன். அப்புறம் நான் எதுக்கு அதை ஒண்ணு தனித்தனியா சொல்றேன்? டேஸ்ட் வைஸ் வந்து நான்வெஜ் நல்லா தான் இருக்கும். நான்வெஜ் எனக்கே நான் செய்யறது பிடிக்குங்க. நல்லா இருக்கும். நான் இவ்வளோ நல்லா சமைப்பேனா அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எனக்கு வந்து இவ்வளோ பெருசாலாம் அண்டாலாம் எனக்கு செய்யவே தெரியாதுங்க அந்த அளவுக்கு. நம்ம ஒரு 2 கிலோ 3 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா அந்த இது வந்து எனக்கு செய்ய தெரியும். அதிகமாக வந்து எனக்கு செய்ய தெரியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி மட்டும் எனக்கு செய்ய வரவே மாட்டேங்குது. நானும் எப்பயாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா தக்காளி சாப்பாடே எனக்கு சரியா வராது. அப்புறம் பிரியாணி எப்படிங்க வரும்? உண்மையாலுமே சொல்றேங்க, ஒரு நாள் இல்லை நான் இப்படிதான் நல்லா இருந்தாலும் நல்லாடி நான் ட்ரை பண்ண போறேங்க. நீங்க வரீங்களா? நீங்களாம் வரேன்னு சொன்னீங்கன்னா சாப்பிட்டு நான் செய்யறேன். மாமாவும் பிரியாணி செய்ய சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாரு. எனக்கு அது வரவே மாட்டேங்குது. நல்லாலாம் போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா எல்லாம் மசாலாலாம் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் சாப்பாடு. அதான் வடிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து அரைச்ச மசால் பொடி இருக்காது, சிக்கனுக்கும் மட்டனுக்கும் கடையில் வாங்குறது தான். ஸோ கடையில் வாங்குற மசால் பொடி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம வந்து மசால் பொடி போடலாம், சிக்கன் மசால் பொடி. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதிகம் காரம் போட்டா குட்டி தம்பி வந்து காரம்னா சாப்பிடவே மாட்டேங்கிறான். இப்போ அந்த பையன் 4 பீஸ் சாப்பிடுவான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆவும் சாப்பிடாது. அதனால காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வேற ஒன்று போட்டிருக்கேன். அது ரொம்ப காரசாரமாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அளவா நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அளவான காரம் சாப்பிட்றது என்னைக்குமே நல்லது. நல்லது. வேணுங்கிறப்ப காரத்தை கூட சேர்த்திக்கலாம். ஆனால் அந்த காரம் மட்டும் அதிகமாக போட்டோம், சும்மா டேஸ்ட்டுக்காகலாம் காரம் இருக்கக்கூடாது. நம்ம உடம்புக்கும் நல்லதுக்கு இருக்கணும். காரம் அதிகமாக சாப்பிட்டா இன்றைக்கி நல்லா இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா தெரியும் ஒரு நாள். அதனால் வந்து எப்போவுமே அளவான காரத்தோட அளவான உப்போட சாப்பிட்டுக்கிறது என்றைக்குமே உடம்புக்கு நல்லதுன்னு நான் என்னுடைய இதுப்பா. ஓகே மாமா, நீ சொல்லிட்டல. ஓகே மாமா, ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த மல்லி தலையும் புதினா தலையும் அலாசி எடுத்து வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வைக்கிறப்ப அலாசி தான் வைப்போம், இருந்தாலும் அலாசி வச்சுக்கலாம். இப்போ போடக்கூடாது. லாஸ்ட்டாக நம்ம கறியெல்லாம் வெந்து குழம்பு இறக்குவோம்ல, கறி இருத்துக்கிட்டு குழம்பு இருக்கும். அப்போ அதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக போடுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் இதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கும் உள்ள. அதை எடுத்து வச்சுக்கலாம். கறி வேகிறதுக்கு வந்து தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சுட்டோம்னா விசில் விட்டு வைக்கலாம். உப்பு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. உப்பு போடும். டேஸ்டா இருக்குது. நல்லா இருக்கா? டேஸ்ட் அந்த உப்பு பார்த்ததே டேஸ்ட்.
ஓகே, இந்த பக்கம் சாப்பாடு வெந்துருச்சு, அத்தை வடிச்சிட்டாங்க. இது கறி வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்ததால குழம்பு வந்து எடுத்துட்டு கறி எடுத்துக்கலாம். சட்டியில் ஊற்றி போட்டுடலாம். மண் சட்டி வச்சிருக்கேன். வச்சிடலாமா? குக்கர் யாரும் குக்கரில் வைப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் விசில் வெளியே இருக்கு. கறியை வந்து யாராவது குக்கரில் வைப்பீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஆசை விறகடுப்புல வந்து வச்சு சமைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பா ஒரு வீடு கட்டுறப்ப விறகடுப்பு வச்சு ஏமா சமையல் கட்டுல வந்து விறகடுப்பு வச்சு அது வந்து இந்த புகையெல்லாம் போறதுக்கு இல்லாம நல்லா ஒரு டெக்னிக்கா கட்டணும் வீடை. அந்த வீட்டில் வந்து மாடர்ன் கிச்சனும் இருக்கணும், வில்லேஜ் கிச்சனும் இருக்கணும். அந்த மாதிரி 2-in-1 கிச்சன் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி யோசிச்சு நல்லா அழகாக டிஃப்ரெண்ட்டாக கட்டணும்னு தான் நம்மளோட கனவாகவே இருக்குது. எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இன்னும் வரல. பார்க்கலாம், கடவுள் வந்து அந்த அம்சம் எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. ஓகே, இது விசில் எடுக்க மறந்துடும். அப்புறம் விசில் வராம விசில் புஷ்ஷுன்னு போகும் மேலே. விசில் பிடிக்கணும்ல, கால் பண்ணுவாங்க அந்த நம்பருக்கு. சரி ஓகே, விசில் போட்டாச்சு. விசில் பிடிக்கட்டும். நான் வந்து மண்சட்டியில மாத்திட்டேன். குக்கர்ல விசில் வந்ததுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்குது? அப்படியே தண்ணி குழம்பு. ஓகேவா? தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கறி வந்து தாளிக்க போறோம். ஓகே ஓகே. அதுக்காக இப்போ எண்ணெய் தீந்து போச்சு. வாசம் அடிக்குதா? அடிக்குதே. வாசம் அடிக்குதா? இப்போ என்னன்னா இதை வந்து நம்ம கறி அரிச்சு தான் தாளிக்க போறோம். குழம்பு கொதிக்கிட்டோம். கறி அரிச்சிட்டு தான் நம்ம தேங்காய் ஊற்ற போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஊர் பாஷையில் அரிக்கிறதுனா நமக்கு தெரியும். வெவ்வேறு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அப்படின்னா என்னன்னு யோசிப்பாங்க. அது தெளிவாக சொல்லிடுவோன்னு. கறி அப்படிதான் எனக்கு சொல்ல தெரியும். அது நம்ம ஊர் பாஷைக்கு நம்மளுக்கு இந்த கொங்கு மண்டலத்துக்கு உங்களுக்குலாம் தெரியும். வெவ்வேறு மாவட்டத்துக்கு அது அரிக்கிறாங்களா, என்ன தரிக்கிறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. நிறைய பாஷை மாறு. அப்படி தெளிவாக சொல்லிடுவோம். அப்போ வந்து எல்லாத்துக்கும் புரியுது. கடுகு படபட படபடன்னு பொரியுதுங்க. நம்ம வெங்காயத்தை வந்து உள்ள போடலாம். அதனால நான் கறிவேப்பிலை போடல. தெரிச்சிருக்கும். பச்சை மிளகாயும் தெரிக்கும். ரொம்ப தூரம் போக வேண்டாம். அவ்வளோ தூரம் வர நிறைய வீர சாகசம்லாம் நடந்திருக்குது. யோ கிச்சன்ல இருந்துட்டாலே என்ன பண்ணுவோம், இஞ்சி பூண்டு கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கோம்ல, அது வந்து நம்ம இதுக்குள்ள போடலாம். டேஸ்டா இருக்கும். சிந்தாமணி தான் போடலாம் நினைச்சேன். சிக்கன் சிந்தாமணி. அது கொஞ்சம் டைம் ஆயிடும் அப்படிங்கிறதுனால இது இந்த டைம் வந்து சிக்கன் சிந்தாமணி போடுறது வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எடுக்கிறேன். ஓகே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு கொடுத்தல அப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க? நல்லா சாப்பிடலாம்னு ஃபீல் பண்ணேன். அடுத்தது வெங்காயம். மயிலா பெரிய சாமி பிக் சாமி வந்திருக்காரு. பிக் சாமி வந்தாச்சு. நம்ம வீடு கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காங்க. ஆமா, பார்த்தலாமா யாருன்னு? வீடியோ தான் ரெடி பண்ணிட்டு இருந்தா. இவருதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குழம்பு கொதிக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கறி அரிச்சிட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கறி வந்து வதக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த குழம்புல வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வரட்டும். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா வதக்கிறதுக்காக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் மசாலா. இது வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி கறி குழம்புல போட்டோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து இருக்கும் கறியில். இது போட்டதுக்கப்புறம் இதை எடுத்து உள்ளே போட்டுடலாம். போட்டால் தான் வந்து இது உப்பு காரம் பிடிக்கும். மாமா வேறு ஃப்ரெண்டு வேறு வந்துட்டாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இப்போ கொஞ்சம் காமிச்சிட்டு இருக்கிறேன். தேங்காய் ஊற்றிருக்கோம். ஓகேங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கறி நல்லா வதங்கட்டுங்க. சைடு பார்த்திங்கன்னா தேங்காய் ஊற்றிட்டு ஒரு கொதி வரட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி புதினாவை போட்டு இறக்கி விடலாம். சுவையான நாட்டுக்கோழி வறுவல், சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இதுதான் நான் வைக்கிற ஸ்டைல். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. நான் தான் வைப்பேன். ஓகேங்களா? ஓகே, இந்த அளவுக்கு போதும். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து நிறையா போடுவோம். இந்த மல்லி புதினா வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிட்றப்போ. அதை நம்ம போட்டு பிணைஞ்சு சாப்பாட்டில் சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வருதுங்களா, இதில் வந்து நம்ம உள்ளே போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுங்க. ஈஸியான வேலைங்க. தேங்காய் ஊற்றியாச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம் வதக்கி மிளகெல்லாம் ஆட்டி வச்சுக்கிட்டு அது செய்யலாங்க. அது வந்து வீட்டில் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அப்படி தான் செய்யணும். அப்போ தான் வந்து பத்தும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இது போதும். ஓகே, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணியும் பாருங்கள் மண் சட்டியில் வந்து எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு. அடே கடவுளே, மண் சட்டிக்கு உண்டான பவர். நான் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்களேன். இதே நான் இப்போ தான் ஆஃப் பண்ணுறேன். நான் மண் சட்டி மட்டும் பாருங்கள் இன்னும் கொதிச்சுக்கிட்டே இருக்கு. ஓகே, நம்ம சாப்பிட்லாங்களா? ஃபோனு நான் பிடிக்கிறனால கொஞ்சம் இதாக இருக்கும். தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவரை பார்க்கறதுக்காக ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சொல்லுத்தாங்க தீபா. அவன் வீடியோக்குள்ள வர்றதுக்கு பதறான். அதே நாரா எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது. தட்டு இங்க இருக்குது, வாங்க. அதை மூடி இருந்த தட்டு. சாப்பாடு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு போட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சட்டியில வடிச்சாச்சு சாப்பாடு. மாமா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம குடு குடு. பஸ் தீபக்கே உள்ள வாரியா வீடியோக்குள்ள. வல்லைனா விட்டுருங்க, வல்லைனா விட்டுருங்க. சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கால் பிடிக்கும். கோழிக்கால் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க. இவருக்கு வந்து நம்ம வீட்டுல இருக்க குட்டி தலைவருக்கு வந்து கோழிக்கால் பிடிக்கும். பெரியவருக்கு பத்தி பிரச்சனை இல்லை. சண்டே தான் நம்ம செஞ்சிருக்கோம். நான் வந்து நைட் செஞ்சிருக்கோம். இப்ப எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். வாங்க, நீங்க வந்து உட்காந்து டேஸ்ட் பண்ணுங்க. வாங்க, நான் எடுக்கிறேன். இல்ல நீங்க சாப்பிடு. டேஸ்ட் நீங்க சொல்லுங்க. நான் அப்படியே பீஸ் கொடுத்தே இல்ல. நீ வந்து உட்காருனா உட்காரு, சேர்ல வாங்கி உட்காரு. சாப்பிடுங்க மாமா. குழம்பு சூப்பர். அத்தை நீங்க சொல்லுங்க. குழம்பு சூப்பர். குழம்பு சூப்பர். ஆமா, எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி சொல்றீங்க. அடுத்து பீஸ். குழம்பு சூப்பர். சாப்பிடுங்க. நல்லா வந்து சூப்பர். எங்க வீட்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு குழம்பு சாப்பிட்டுதா கடைசியில தான் பாத்தீங்கன்னா சிக்கனே சாப்பிடுவாங்க. அவங்க வேற ஒளிஞ்சு உட்காந்துருக்குறாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாம் என்னென்ன சமைச்சு என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.